வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மைண்டில் ஒரு வேசிலேஷன் சொல்லுவோம். அதாவது ஏதோ ஒரு சிந்தனை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸு, ஒருவேளை இப்படி ஆகிடுத்துனா என்ன பண்ணுறது, ஒருவேளை அப்படி ஆகிடுத்துனா என்ன பண்ணுறது. சொல்லுவாங்க, நடக்கும்போது பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு. நம்ம தன்மையாக இருக்க வேண்டும், நடக்கும்போது பார்த்துக்கலாம். சிலதெல்லாம் நம்ம மனசில் வரக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி சொல்லலாம், இப்போ ஒரு வார் நடந்துட்டுருக்கு, ஆட்டம் பாம்பு போட்டால் என்ன பண்ணுறது, போட மாட்டாயா, போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்பிக்கையாக இருக்கணும், போட மாட்டா அப்படின்னு நம்பிக்கையோடு இரு. இதுதான் இந்த காலத்தின் கட்டாயம். அதே போல் 2ஆம் இடத்துல பாருங்கள், சனி செவ்வாய். ரோட்டில் 2 பேர் சண்டை போடுவான், நடுவில் சமாதான பறவை மாதிரி நீங்கள் போவீங்க, சம்மந்தம் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து உங்களை அடிச்சுட்டு போடுவான். இதுக்கு எதுக்கு இது தேவையா? அதான் திருவள்ளுவர் அவரோட இதில் சொல்லுவார், யானையோட சண்டையை குன்றேறி பார்த்தா ரொம்ப சுகம், பக்கத்தில் போய் நின்னா நீ காலின்னு. அதே தான், யாரோ ஏதோ ஆக்ஷன் போகிறான், நமக்கு என்னையா அப்படின்ற மாதிரி. அதுக்கு நீங்கள் இரக்கமற்றவராக இருக்குன்னு நான் சொல்ல. ரொம்ப ஒரு மோசமான ஒரு இதில் நம்ம ரெஸ்க்யூ பண்ண தான் செய்வோம். ஆனால் எல்லாத்துலேயும் போய் நீங்கள் தலையிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்படணும். அதோடு இல்லாமல் பண விஷயம், சில நேரங்களில் ஏதோ ஒரு மூடில் இருப்போம். சார் ஓடிபி நம்பர், டபால்னு ஓடிபி நம்பர், அதுதான் அடுத்த ஒரு 3 நிமிஷத்தில் ஒன்றுமே இல்லையா பேங்க்கில், க்ளீனாக தோஷ்டம் அப்படிப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் வார்த்தையிலும் கவனம், தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கணும். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே போகிறோம், பிரச்சனைகளிலிருந்து விலகித்தான் இருப்பீர்கள். நீங்களாக பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டின்னு ஐயோ மாட்டினேன்னு மாட்டி, இது அப்படின்னா டிராஃபிக் ஜாமில் போய் நல்ல நிற்கிற மாதிரி. சரி, அங்கே டிராஃபிக் ஜாம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவான். கண்டிப்பாக சொல்லும்போது நம்ம ஆல்டர்னேட் ரூட் எடுத்துகிட்டு போகணும். அந்த டிராஃபிக் ஜாமுக்குள்ளேயே நான் வண்டி விடக்கூடாது. முடிஞ்ச இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு உக்காந்துக்க வேண்டியதான், டிராஃபிக் கிளியர் ஆகிற வரைக்கும். அந்த மாதிரி இக்கட்டில் போய் மாற்றிக்காமல் கொஞ்சம் உஷாராக இருந்தால் நல்லது. சில விஷயங்களை நம்மளே இன்வைட் பண்ணிவிடுவோம், அதில் கவனமாக இருக்குன்னு சொல்கிறேன். சரி, இப்படி இருக்கு இல்லையா? ஆனால் என்ன நடக்கிறது, 15ஆம் தேதிக்கு அப்புறம் 15ஆம் தேதியிலேருந்து சூரியன் 3ஆம் வீட்டுக்கு போவார். அப்போ 3ஆம் வீடு என்பது என்ன, வழி காமிக்கிற இடம், முயற்சிகள் வெற்றியடையும் இடம். அப்போ என்ன தான் பிரச்சனைகளில் இருந்தாலும் அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்ற ஒரு யுக்தியும் அதற்கான ஒரு சரியான யோசனையும் சூழலும் உங்களுக்கு ஏற்படும். அப்போ பிரச்சனை தீரும் அப்படின்னு அர்த்தம் 15 தேதிக்கு மேலே. அப்போ நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகும்போது வசதிகள், அதாவது என்ன, ஒரு பிரச்சனை, அதில் சில நேரங்களில் வழி தெரியாமல் நிற்கிறோம், ஆனால் அதுக்கப்புறம் வழி ஏற்பட்டு அதிலிருந்து வெளிவந்து சௌக்கியமாகறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது நல்லது தானே. அப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல் 2 வாரங்கள் கொஞ்சம் கூடுதல் ட்ரபிளாக இருக்குது. 3rd வீக் அண்ட் 4th வீக் ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய அளவிலேயே உங்களுக்கு மாற்றம் பெறுகிறது. ஸோ இப்படியாகத்தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக
பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.